ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அண்ணா நகர் பார்க்குக்கு பின்னாடி இருக்கிற உபவிஹார் டேஸ்டி திண்டி அப்படின்ற ஒரு பெங்களூர் ஸ்டைல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னா அண்ணா நகர் பார்க்குக்கு பேக் சைடில் இருக்கிற உபவிஹார் டேஸ்டி திண்டி அங்கே தான் இருக்கிறோம். இவங்க பெங்களூர் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மார்னிங் 4 o'clock ஓப்பன் பண்ற இந்த ஹோட்டல் நைட்டு 12:30 வரைக்கும் ரன் பண்றாங்க. பெங்களூர் ஸ்டைலில் விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இவங்களுடைய பிரசன்ஸும் சர்வீஸும் ஆம்பியன்ஸும் பாருங்க, அந்த அளவுக்கு கிளீன் அண்ட் நீட்டா வச்சிருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இவங்களுடைய ஆம்பியன்ஸ் பாருங்க, பயங்கர கிளீனாவும் நீட்டாவும் ரொம்ப அத்தன்டிக்காவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீங்க மேக்ஸிமம் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு நீட்டமான ஸ்லாப் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்க வேணா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நின்றுட்டு சாப்பிட்டது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. பொதுவாக எந்த ஹோட்டல்ஸ்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் கிச்சனுக்குள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க அங்க கூட நீங்க வந்து வீடியோ எடுக்கிறனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹைஜீனா மெயின்டைன் பண்றாங்க கிச்சன் ஏரியாஸை. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, இவங்ககிட்ட சைட் டிஷ்க்கு அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா சுட சுட உளுந்த வடை, மங்களூர் ஸ்டைல்ல பண்ணு. இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, பெங்களூர் ஸ்டைல்ல மட்டும்தான் கிடைக்கும். சென்னையில ரொம்ப ரேரு. அப்புறம் தயிர் வடை, இது எல்லாமே இவங்க சைட் டிஷ்ஷா வச்சிருக்காங்க. நாம வாங்குற பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு இவங்க பல விதமான வகை வகையான சட்னி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, சட்னி, சாம்பார், கிச்சடி, கேசரின்னு எல்லா ஐட்டம்ஸுமே இங்க வந்து அழகா வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட செல்ஃப் சர்வீஸ் தான். டோக்கன் வாங்கிட்டு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை அவங்க கொடுப்பாங்க, நீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே பெங்களூர் ஸ்டைல்லையும் டேஸ்ட்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா பூரி, இட்லி, தட்டு இட்லி, பொடி இட்லி, மினி இட்லி, அதோட சேர்த்து பெங்களூர்ல ஃபேமஸான அந்த மைசூர் மசால் தோசை பண்றதே பாருங்க, பயங்கர டெலிஷியஸா இருக்கு. அப்புறம் பொடி தோசை, நார்மல் தோசை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூஸ் சாப்பிடணும்னு நினைச்சுன்னா இவங்க கிட்ட மட்டும் கிடைக்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான கிரேப் ஜூஸ், ரோஸ் மில்க், பாதாம் கீர், இளநீ பாயசம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் 4 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஹோட்டல் நைட்டு 12:30 மணி வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்னிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வெறும் டீ, காஃபி, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. 7 மணிக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் நான் காமிக்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீல்ஸ், இது போன்ற ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அகைன் ஈவினிங் மார்னிங் பார்த்த எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸும் வந்துடும். இவங்க இந்த டிஷ்ஷஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? இவங்க தோசைக்கல்ல தண்ணி தொளிக்கிறது கூட ஹேண்ட் ஷவரிங் பைப் மாதிரி ஒன்று வச்சு அதில் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் மாவு ஊற்றுறாங்க. கைஸ், மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க, வேற லெவல் இருந்துச்சுல. சரி, இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துலாம் வாங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பொடி தோசை, தட்டு இட்லி, மைசூர் மசால் தோசை, பட்டன் இட்லி, பெங்களூர்லேயே ஸ்பெஷலான அந்த மேங்களூர் ஸ்டைல் பன்னு. ஸோ எல்லாமே பெங்களூர் ஸ்டைலில் தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது. ஆஃப்டர் லஞ்சு ட்ரிங்க்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஸ்டைல் இளநீ பாயாசம், ரோஸ் மில்க்கு,
பாதாம் கீரு, இவங்க கிட்ட மட்டும் கிடைக்கிற அந்த ஸ்பெஷலான கிரேப் ஜூஸு. பொடி தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொடி நல்லாவே ஸ்டஃப்பாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது, அப்படி இருக்குது. காய்ஸ், நான் பெங்களூரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே இது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது பெங்களூர் ஸ்பெஷல் திண்டி. அடுத்து இவங்க பெங்களூர் ஸ்பெஷல் தட்டி இட்லி. அது மட்டும் இல்லாமல் இட்லி மேலே நெய் போட்டு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து இட்லிக்கு பொடி தொட்டு சாப்பிடுவோம், ஆனால் இட்லி மேலே பொடியை போட்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பெங்களூர் ஸ்டைல் பட்டன் இட்லி சாப்பிட்றேன். நார்மல் இட்லிக்கும் இதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு சாம்பார்லாம் ஊற்றி இது சூப்பரா இருக்குங்க. பட்டன் இட்லியுமே மினி இட்லி ரெண்டும் ஒன்று தான், அப்படி எப்படின்னா சொல்லிக்கலாம். அடுத்து இவங்களோட தயிர் வடை, அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தயிரோடைய புளிப்போட சேர்ந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு. இதுவுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான அந்த பெங்களூர் ஸ்டைல் மைசூர் மசால் தோசை, அதை தான் சாப்பிட போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பெங்களூர்ல மட்டும்தான் கிடைக்கும். அதோடைய டேஸ்ட் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஷேப் அண்ட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே வந்து முக்கோண ஷேப்ல மடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை திருப்பி போட்டா உள்ள வந்து மசாலா ஸ்டஃப் ஆகி சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு இவங்க கொடுக்குற சைட் டிஷ் தாங்க அல்டிமேட்டு. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு வேற லெவல் டேஸ்ட் வந்து வாய்க்குள்ள கிரியேட் ஆகுது. இது வந்து கண்டிப்பா ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்னே நான் சொல்லுவேன் சென்னையில். நான் இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதே மறந்து நான் பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் மற்ற ஐட்டம்ஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஃபைனலாக பெங்களூர் ஸ்பெஷல் மங்களூர் பன்னு. இது அவ்வளோ ஈஸியாக சென்னையில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பெங்களூர் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ல கிடைச்சாதான் உண்டு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா டேஸ்ட்டு. பாருங்க, நல்ல பெரிய சைஸ் அதிரசம் மாதிரி இருக்கா, ஆனால் உள்ள வந்து ரொம்ப லீனாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கைஸ், இந்த பெங்களூர் ஸ்டைல் மேங்களூர் பன்னுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெஜ் குருமாவும் சட்னியும் கொடுக்குறாங்க. மார்னிங் தான் வெஜ் குருமா கொடுப்பாங்க, ஈவினிங்கில் வந்து சாஹூ தான் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சைட் டிஷ்ஷோட சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது, ஸ்வீட்னஸாகவும் இருக்குங்க இந்த பன்னு. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெங்களூர் என்ன டேஸ்ட் இருக்குமோ அது டேஸ்ட் எல்லாத்துலேயுமே அப்படியே பக்காவாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீ பாயாசம், ரோஸ் மில்க்கு, பாதாம் கீரு, கிரேப் ஜூஸ். இவங்களுடைய ஸ்பெஷலான அந்த கிரேப் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கிரேப்ஸ் நிறைய மிதக்குதுங்க. நிறைய ஜூஸ் கடையில் வந்து கிரேப்ஸ்லாம் இருக்காது, அதை புழிஞ்சிடுவாங்க. பட் இங்கே கிரேப்ஸ் கூட மிதக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கைஸ், பாதாம் கீர் வந்து குடிக்கும்போது அதுவும் செம்மையாக இருக்கு, வெயிலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ரோஸ் மில்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடங்களில் குடிப்போம்ல ஃபேமஸான கடையில், அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ரோஸ் மில்கோட டேஸ்ட். கைஸ், இவங்ககிட்ட கிடைக்கிற வெட்டிங் ஸ்டைல் இளநீ பாயசமோ வெட்டிங் ஸ்டைலில் நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. சூப்பர், எல்லாமே செம்மையாக இருக்கு கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லா ஃபுட்டும் வேற லெவலில் இருந்தது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சென்னையில் இருக்கிற எல்லாரும் பெங்களூர் ஸ்டைலில் ஃபுட் ஐட்டம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இதுவே பெங்களூர்லேருந்து வந்து சென்னையில் தங்கி இருக்கிற பெங்களூரியன்ஸ் உங்களோட பெங்களூர் ஸ்டைல் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.